ஓகே. ஸோ அப்போ நம்ம எது வரைக்கும் முடிச்சிருக்கோம் அப்படின்னா, நம்மளுடைய சென்டர் ஆஃப் மாஸ் வரைக்கும் முடிச்சிருக்கோம். ஆமாவா? இது 2ம் முடிச்சாச்சு நம்ம. வி நீட் டூ கம்ப்ளீட் மோஷன் ஆஃப் சென்டர் ஆஃப் மாஸ், மொமெண்ட் ஆஃப் இனர்ஷியா, ரேடியஸ் ஆஃப் கைரேஷன், பேரலல் ஆக்சிஸ் தியரம், பெர்பெண்டிகுலர் ஆக்சிஸ் தியரம், ரொட்டேஷனல் மோஷன பொறுத்த வரைக்கும் டார்க், டிரான்ஸ்லேஷனல் அண்ட் ரொட்டேஷனல் ஈக்லிபிரியம், பிரின்சிபல் ஆஃப் மொமெண்ட், ஆங்குலர் ஆக்ஸலரேஷன் அண்ட் ஆங்குலர் மொமெண்டம், கன்சர்வேஷன் ஆஃப் ஆங்குலர் மொமெண்டம், டிரான்ஸ்லேஷனல் அண்ட் ரொட்டேஷனல் மோஷன் அண்ட் இது வந்து இதனுடைய கம்பேரிசனா இருக்கும். அண்ட் த லாஸ்ட் ஒன் வந்து ரொட்டேஷனல் மோஷன் பத்தி பார்ப்போம். ஓகேவா? இப்போ மோஷன் ஆஃப் சென்டர் ஆஃப் மாஸ் என்ன அப்படின்னு பார்ப்போம். இப்போ மோஷன் ஆஃப் சென்டர் ஆஃப் மாஸ் அப்படின்னா என்னன்னா, மோஷன் ஆஃப் சென்டர் ஆஃப் மாஸ் அப்படின்னா என்னன்னா, we have mass m1, mass m2, mass m3 and mass m4. ஓகேவா? இப்போ இதை வந்து நான் என்ன பண்றேன் அப்படின்னா, ஒரு சிஸ்டம் ஆஃப் மாஸா நான் எடுத்துக்கிறேன். ஓகேவா? இது நாலுத்தையும் சேர்த்து ஒரு சிஸ்டம் ஆஃப் மாஸா நான் எடுத்துக்கிறேன். அண்ட் இப்போ இந்த மொத்த சிஸ்டமும் நகருது அப்படின்னா, இப்போ இந்த சிஸ்டமுடைய சென்டர் ஆஃப் மாஸ் எங்க இருக்கும்? எக்ஸாக்ட் ஜியாமெட்ரிக் சென்டர்ல இருக்கும். இதான் என்னுடைய COM. ஆமாவா? இப்போ இந்த சிஸ்டம் நகருது, மொத்தமா இந்த பாக்ஸே நகருது அப்படின்னா, அந்த சிஸ்டம்குள்ள இருக்கிற ஒவ்வொரு பார்ட்டிகல்ஸும் நகருமா? ஓகேவா? அப்போ இந்த சிஸ்டம் வந்து மூவிங் வித் வெலாசிட்டி v அப்படின்னா, அப்போ இதுல இருக்கிற ஒவ்வொரு பார்ட்டிகளும் வில் மூவ் வித் வெலாசிட்டி. அதுக்குன்னு ஒரு வெலாசிட்டி இருக்கும் இல்லையா? அப்போ இது v1 அப்படிங்கிற வெலாசிட்டியில மூவ் ஆகும், இது v2 அப்படிங்கிற வெலாசிட்டியில மூவ் ஆகுது, இது சம்வேர் v3 அப்படிங்கிற வெலாசிட்டியில மூவ் ஆகுது, அண்ட் இது சம்வேர் v4 அப்படிங்கிற வெலாசிட்டியில மூவ் ஆகுது. அண்ட் இந்த சிஸ்டம் ஹோலா எப்படி மூவ் ஆகும்? இப்படி மூவ் ஆகும். அண்ட் இந்த COM என்ன ஆகும்? VCOM அப்படிங்கிற வெலாசிட்டியில இந்த COM மூவ் ஆகுது. இந்த மொத்த சிஸ்டமுடைய வெலாசிட்டியில இந்த COM மூவ் ஆகும். ஆமாவா? அப்போ இந்த VCOM என்ன அப்படிங்கிறது தான் நம்ம கண்டுபிடிக்கணும். இந்த வெலாசிட்டி ஆஃப் தி சென்டர் ஆஃப் மாஸ் என்னவா இருக்கும் அப்படிங்கிறத நம்ம கண்டுபிடிக்கணும். அப்போ வெலாசிட்டி ஆஃப் COM with which the velocity of COM with which it is moving, the COM that is center of mass is moving is equal to ஒவ்வொரு பார்ட்டிகளும் எதுல மூவ் ஆகுது அப்படிங்கிறது. அப்போ mass of 1 into velocity of 1 with which it is moving plus mass of 2 with which the velocity it is moving plus m3 into v3 plus m4 into v4. சரியா? m4 into v4 divided by என்னுடைய total mass m1 plus m2 plus m3 plus m4. ஆமாவா? this is my total mass. இப்போ இந்த m1 plus m2 plus m3 plus m4 என்னன்னு சொல்லுவேன்? என்னோட total mass அப்படின்னு நான் சொல்லுவேனா? ஸோ இதுக்கு பதிலாக நான் mt அப்படின்னு எழுதலாமா? that is total mass of the system. அப்போ அந்த mt-யை நான் இந்த சைடு கொண்டு வரேன். என்ன ஆகும்? total mass of the system into total velocity with which the system is moving, COM, is equal to m1 v1 plus m2 v2 plus m3 v3 plus m4 v4. ஓகேவா? m4 v4. இப்போ m into v னா என்ன? மொமெண்டம். அப்போ இந்த மொமெண்டம் வந்து டோட்டல் மாஸ் இன்டு டோட்டல் வெலாசிட்டி வித் விச் இட் இஸ் மூவிங். அப்போ இது என்னன்னு சொல்லலாம்? டோட்டல் மொமெண்டம் ஆஃப் தி பார்ட்டிகல் அப்படின்னு சொல்ல, சாரி, டோட்டல் மொமெண்டம் ஆஃப் தி சிஸ்டம் அப்படின்னு சொல்லலாமா? அப்போ நான் எப்படி எழுதுறேன் அப்படின்னா, PCOM. அப்போ COM உடைய மொமெண்டம் will be equal to the momentum of particle 1 plus momentum of particle 2 plus momentum of particle 3 plus momentum of particle 4. ஓகேவா? ஸோ இதுதான் நம்ம இதுல இருந்து இன்ஃபர் பண்றோம். ஓகேவா? வெலாசிட்டி ஆஃப் COM. நெக்ஸ்ட், அப்போ ஒரு வெலாசிட்டியில அது மூவ் ஆகுது அப்படின்னா, அப்போ the system is having the acceleration also. ஆமாவா? ஆக்ஸலரேஷனும் இருக்கு அப்படின்னு நம்ம சொல்லுவோமா? இப்போ ஆக்ஸலரேஷன் எப்படி சொல்லலாம்? ACOM அப்படின்னு நம்ம சொல்லுவோமா? அப்படின்னு சொல்லலாமா? ஆக்ஸலரேஷன் வித் விச் த சென்டர் ஆஃப் மாஸ் இஸ் மூவிங். இதுல ஒரு வெலாசிட்டியில இந்த ஆப்ஜெக்ட் மூவ் ஆகுது அப்படின்னா, எவ்ரிதிங் இஸ் ஹேவிங், தி சிஸ்டம் இஸ் ஹேவிங் ஆக்ஸலரேஷன் A, and with that acceleration my COM is moving and my particles is also moving with some acceleration. அப்போ என்னோட ACOM எப்படி இருக்கும் அப்படின்னா, mass into mass 1 into the acceleration with which the object, the mass 1 is moving, plus mass 2 into acceleration with which the mass 2 is moving, plus mass 3 into acceleration with which the particle 3 is moving, and m4 into a4. ஓகேவா? m4 into a4 divided by என்னுடைய m1 plus m2 plus m3 வருமா? m3 plus m4 வருமா? that is equal to m total அப்படின்னு சொல்லலாமா? அப்போ என்னோட m total நான் இப்போ இந்த பக்கம் எடுத்துட்டு வரேன். அப்போ m total into ACOM is equal to m1 a1 plus m2 a2 plus m3 a3 plus m4 a4. அடுத்த ஸ்டெப் என்னவா இருக்கும் சொல்லுங்க பாப்போம். so this looks like MAங்கிறது என்னது? என்னுடைய force, mass into acceleration is my force, and அப்ப என்ன பண்ணலாம் நானு? force with which the whole system is moving. அப்போ FCOM is equal to force of particle 1 plus force of particle 2 plus force of particle 3 plus force with which the particle is moving, 4. ஓகேவா? இதுதான் நம்ம வந்து the force with which the system is moving அப்படின்னு நம்ம சொல்லியாச்சு.
ஓகே. ஸோ அடுத்தது ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் சிஓஎம் என்ன அப்படின்னு நம்ம பார்க்க போகிறோம். ஓகேவா? ஸோ சென்டர் ஆஃப் மாஸ் உடைய ப்ராப்பர்ட்டிஸ் என்ன அப்படின்னு நம்ம பார்க்க போகிறோம். ஓகே. ஸோ நெக்ஸ்ட் வந்து ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் சிஓஎம். ஸோ ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் சிஓஎம் என்ன அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா, அது வந்து சிஓஎம்ங்கிறது சென்டர் ஆஃப் மாஸ் அப்படிங்கிறது இட் இஸ் ஒன் ஆஃப் த மேத்தமெட்டிக்கல் பாயிண்ட் தானே தவிர்த்து அது என்ன கிடையாது, ஆக்சுவல் பாயிண்ட் கிடையாது. நம்ம வந்து அசியூம் பண்ணி அந்த மொத்த மாஸும் ஒரு இடத்துல கான்சென்ட்ரேட் ஆயிருக்கு அப்படின்னு நம்ம சொல்றோம். ஸோ இட் இஸ் ஜஸ்ட் த மேத்தமெட்டிக்கல் பாயிண்ட் அண்ட் நாட் அ எக்ஸாக்ட் வேல்யூ. சரியா? இது ஒரு மேத்தமெட்டிக்கல் பாயிண்ட் தான். எக்ஸாக்டா இட் இஸ் நாட் ப்ராக்டிகலி இட் இஸ் நாட் ஆக்டிங் ஆன் தட் பாயிண்ட். ஓகேவா? அண்ட் வி ஆர் அசியூமிங் இட். அண்ட் சிஓஎம் லைஸ் இன்சைட் ஆர் அவுட் சைட் த பாடி. ஒரு பாடிக்கு உள்ளேயும் இருக்கலாம், வெளியவும் இருக்கலாம். சென்டர் ஆஃப் மாஸ் மே லை இன்சைட் த பாடி ஆர் அவுட் சைட் த பாடி. அண்ட் தென் த பொசிஷன் ஆஃப் சிஓஎம் is independent upon the coordinate system that we are taking. அப்போ COM வந்து நம்ம என்ன சிஸ்டம் ஆஃப் கோஆர்டினேட்ஸ் எடுத்துருக்கோமோ அதுக்கு டிபெண்டா இருக்கணும்னு அவசியம் கிடையாது. இட் இஸ் இண்டிபெண்டன்ட் ஆஃப் தி கோஆர்டினேட் சிஸ்டம். XYZ எடுத்தோம்னா நம்மளோட அசம்ஷனுக்காக தான் எடுத்துருக்கோம், பட் இட் இஸ் நாட் டிபெண்டன்ட் ஆன் தி கோஆர்டினேட் சிஸ்டம். ஓகேவா? அடுத்தது பொசிஷன் ஆஃப் COM வந்து உள்ள இருக்கிற இன்டர்னல் ஃபோர்ஸஸ்னால இட் இஸ் நாட் சேஞ்சிங். இட் இஸ் நாட் சேஞ்சிங் டியூ டு த இன்டர்னல் ஃபோர்ஸஸ். ஓகேவா? ஸோ இட் இஸ் நாட் சேஞ்சிங் டியூ டு த இன்டர்னல் ஃபோர்ஸஸ். அண்ட் இந்த பாயிண்ட் நம்ம ஏற்கனவே பார்த்திருக்கோம். த சிஓஎம் லைஸ் நியர் த மாஸ் பார்ட் ஆஃப் தி மேசிவ் பார்ட் ஆஃப் தி பாடி. எந்த பக்கத்துல மாஸ் ரொம்ப அதிகமா இருக்கோ அந்த பக்கத்துல தான் இது இருக்கும். ஓகேவா? அடுத்து சிஓஎம் ஆஃப் யூனிஃபார்ம்லி டிஸ்ட்ரிபியூட்டட் ரெகுலர் ஷேப்டு பாடி மீட்ஸ் அட் தி ஜியோமெட்ரிக் சென்டர். இதுவும் நம்ம பார்த்திருக்கோம் இல்லையா? நார்மலா சிஓஎம் எங்க இருக்கும் அப்படின்னு பார்த்தோம். ரெகுலர் பாடிக்கு அண்ட் மாஸ் ஈக்குவலா டிஸ்ட்ரிபியூட் ஆயிருந்துச்சு அப்படின்னா அதனுடைய சென்டர் ஆஃப் மாஸ் எங்க இருக்கும்? ஜியோமெட்ரிக் சென்டர்ல இருக்கும் ரெகுலர் பாடிக்கு. ஓகேவா? ஸோ யூ ஆர் கிளியர் வித் திஸ்? clear with this properties of COM. ஒன்னும் ஏற்கனவே நம்ம பார்த்தது தான், இங்க திரும்ப பார்த்திருக்கோம். சம்மரி மாதிரி பார்த்திருக்கோம். நெக்ஸ்ட் பார்க்கலாமா? சம் பார்க்கலாமா? Consider a system of two identical particles. One of the particle is at rest and the other has acceleration a. The center of mass has an acceleration. அப்ப center of mass உடைய acceleration a COM என்ன அப்படின்னு கேக்குறாங்க. ஓகேவா? இப்போ என்ன சொல்லிட்டாங்க? two identical particles அப்படின்னு சொல்லிட்டாங்க. அப்ப m1 is equal to m2 is equal to m. அப்ப ரெண்டும் identical particles அப்படின்றதுனால இப்படி ஒரு பார்ட்டிகல் இப்படி ஒரு பார்ட்டிகல் இருக்கு அப்படின்னா இதுதான் m அண்ட் இதுவும் நம்மளுடைய m தான் இருக்கும். இப்போ என்னுடைய COM எங்க இருக்கும்? எக்ஸாக்ட் சென்டர்ல இருக்கும். கரெக்டா? ஏன்னா those two are equal object. ஓகேவா? ஐடென்டிக்கல் ஆப்ஜெக்ட் அப்படின்றதுனால இந்த இடத்துல தான் என்னுடைய COM இருக்கும். ஓகே. இப்போ என்ன சொல்லியிருக்காங்கன்னா ஒன் ஆஃப் த பார்ட்டிகல் இஸ் அட் ரெஸ்ட் அப்படின்னு சொல்லிட்டாங்க. அப்ப இந்த பார்ட்டிகல் நம்ம வந்து அட் ரெஸ்ட் அப்படின்னு நம்ம எடுத்துக்கலாம். அப்ப இந்த பார்ட்டிகல் ரெஸ்ட்ல இருக்கு அப்படின்னா இதனுடைய ஆக்சலரேஷன் என்னவா இருக்கும்? 0வாக இருக்கும். ஓகேவா? அண்ட் மொத்த லென்த் வந்து மொத்த டிஸ்டன்ஸ் வந்து நம்ம L அப்படின்னு எடுத்துக்கலாமா? அப்போ COM எங்க இருக்கு? L/2ல இருக்கு அப்படின்னு எடுத்துக்கலாமா? ஓகேவா? L/2ல இருக்கு அப்படின்னு எடுத்துக்கலாம். So this is at restல இருக்கு and இது வந்து at motionல இருக்கு. M2 is at acceleration A அப்படின்னு சொல்லலாம். இது வந்து at rest A is equal to 0வா இருக்கு. இது வந்து at accelerationல இருக்கு. அப்ப A COM ஓட ஃபார்முலா என்ன? இந்த சம் போட்டு சொல்லுங்க பாப்போம். நான் எல்லாத்தையும் கொடுத்துட்டேன். A COM is equal to M1 A1 plus M2 A2 divided by M1 plus M2. ஆன்சர் என்னன்னு சொல்லுங்க. ஓகே. ஸோ இப்போ என்ன ஆயிடுச்சு? நம்மளோட ஆன்சர் வந்து B 1/2 A. ஏன்னா A1 0 ஆக்கிட்டோம் அப்படின்னா நமக்கு இந்த இது ஃபுல்லா 0 ஆயிடும். அண்ட் இங்க எப்படி இருக்கும்? M2 is equal to M தான் நம்ம எடுக்க போறோம். M into acceleration A அப்படின்னு எடுத்துக்கிறோம். divided by M1 plus M2 is nothing but M plus M. That is equal to MA by 2M. M cancel ஆயிடுச்சு. That is nothing but 1/2 A. ஓகேவா? நெக்ஸ்ட் சம் பார்க்கலாமா? ஓகே. சிஸ்டம் கன்சிஸ்டிங் ஆஃப் டூ பார்ட்டிகல்ஸ். ஒரு சிஸ்டம்குள்ள எத்தனை பார்ட்டிகல்ஸ் இருக்குன்னு சொல்லிட்டாங்க? டூ பார்ட்டிகல்ஸ் ஆஃப் மாஸ் M1 and M2 செப்பரேட்டட் பை டிஸ்டன்ஸ் L apart. Lங்கிற டிஸ்டன்ஸ்ல ரெண்டும் தள்ளி இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. ஃப்ரம் M1. M1ல இருந்து M2 வந்து Lங்கிற டிஸ்டன்ஸ்ல இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. பொசிஷன் ஆஃப் சென்டர் ஆஃப் மாஸ் எங்கவா இருக்கும் அப்படின்னு சொல்லி கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. கண்டுபிடிங்க பார்ப்போம். பொசிஷன் வெக்டார் போட்டு கண்டுபிடிங்க. நெக்ஸ்ட் சம். ஃபார்முலா படிக்கல அப்ப அன்னைக்கே படிங்கன்னு சொல்லியிருக்கேன். சென்டர் ஆஃப் மாஸ்க்கு வரல நீங்க. பொசிஷன் வெக்டார் ஆஃப் சென்டர் ஆஃப் மாஸ் ஆஃப் த சிஸ்டம் கண்டுபிடிக்கணும். இதுக்கு டயக்ராம் வந்து 1 kg, இங்கே 1 kg, இந்த கார்னர்ல 2 kg அண்ட் இதுவும் 2 kg. அண்ட் என்னோட கோஆர்டினேட் சிஸ்டம் வந்து the x-axis and this is my x-axis and this is my y-axis. ஓகேவா? and distance this is 12 centimeter. okay. okay. the next sum போடுங்க. x coordinate, y coordinate, z coordinate மூணுமே கண்டுபிடிக்கணும். x COM எப்படி எழுதலாம்? mass 1 into என்னுடைய
distance that is 0 ஆமாவா x உடைய கோஆர்டினேட் பிளஸ் mass 2 into என்னுடைய x கோஆர்டினேட் வந்து l 0 இல்லையா l divided by m1 plus m2 இந்த டேர்ம் தான் உங்களுக்கு 0 ஆகுது அப்ப என்ன வரும் m2 l by m1 plus m2 அதான் ஆன்சர் this is my answer and y coordinate y COM is equal to 0 and z COM is also equal to 0 அப்ப ஆன்சர் எப்படி எழுதலாம் அப்படின்னா m2 l by m1 plus m2 0 0 இதான் என்னுடைய position of my center of mass of this system okay and ஆகர்ஷ்னி second one answer also right ma second one போடுங்க டக்குன்னு போடுங்க r COM எப்படி போடுவீங்க இதே மாதிரி தான் பொசிஷன்ஸ் கொடுத்தாச்சு ஸோ இதனுடைய பொசிஷன்ஸ் வச்சு நீங்க இதுல போடணும் சப்ஸ்டியூட் பண்ணி காமிக்கணுமா ஆகர்ஷ்னி எப்படி போட்டீங்கன்னு சொல்லுங்கம்மா ஸோ ஃபர்ஸ்ட் கோஆர்டினேட் வந்து இதனோட பொசிஷன் வந்து 0 0 அண்ட் இதனோட பொசிஷன் என்னவா இருக்கும் 12 0 ஒய் ஆக்சஸ் 0 தானே அண்ட் இந்த பொசிஷன் எக்ஸ் ஆக்சஸ் ஏன் 0 இங்க இருந்து இவ்வளோ டிஸ்டன்ஸ்ல இருக்கு எக்ஸ் ஆக்சஸ் என்னது 12 இந்த பாயிண்ட் வந்து 0 12 பிகாஸ் இட் இஸ் அ ஸ்கொயர் அப்படின்றதுனால இப்ப சப்ஸ்டியூட் பண்ணுங்க உங்களுக்கு வரும் ஓகே சோ மொமெண்ட் ஆஃப் இனர்ஷியா என்னன்னு பார்க்கலாமா வாட் இஸ் த மொமெண்ட் ஆஃப் இனர்ஷியா மொமெண்ட் ஆஃப் இனர்ஷியாங்கிறது இட் இஸ் அ டேர்ம் இன் ரொட்டேஷனல் மோஷன் ஓகேவா சோ we are going to see about the rotational motion now rotational motionக்கு போறதுக்கு முன்னாடி ஒரு குட்டி இன்ட்ரோ கொடுக்கலாம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா லீனியர் மோஷன்ல so what is the difference இப்போ வந்து rotational motion இது ரெண்டுத்தையும் கம்பேர் பண்ண போறோம் rotational motion and linear motion linear motionனா என்னது ஸ்ட்ரெயிட்டா நம்ம பாட்டுக்கு ஸ்ட்ரெயிட் லைன்ல நடந்தோம் அப்படின்னா அதான் வந்து நம்ம என்ன சொல்லுவோம் linear motion அப்படின்னு சொல்லுவோம் அதே வந்து ஒரு ரோட்ல வந்து கார் ஒரு பைக் இஸ் மூவிங் ஸ்ட்ரெயிட் in a straight line path அப்படின்னா அதான் linear motionக்கு இன்னொரு பேர் translational motion அப்படின்னு சொல்லுவோம் rotational motion அப்படின்னா என்னன்னா இப்படி சுத்துறது தான் rotational motion ஓகேவா ஆக்சஸ் உள்ள இருந்து சுத்துறது இப்போ நானே வந்து இப்படி ரொட்டேட் பண்ணேன் அப்படின்னா that is my rotational motion okay so rotational motion la with some velocity it is moving இல்லையா it is rotating and that is called my angular இதுல எல்லாமே angle னு சொல்லுவோம் at some angle தான் அது என்ன ஆகுது இப்போ இங்க இருந்து ஸ்டார்ட் ஆகுது இப்படி போய் திரும்ப இங்கே வருது அப்படின்னா இப்படி வருது அப்படின்னா the axis ஒரு angle-ல rotate ஆகுது அப்படின்னு இருக்குமா அதுதான் நம்ம என்னன்னு சொல்லுவோம் அப்படின்னா angular velocity அந்த velocity வந்து எப்படி இருக்கும் அப்படின்னா it is called as my angular velocity அதே இங்க it is called as linear velocity அப்படின்னு சொல்லுவோம் ஓகேவா அப்போ இந்த இடத்துல பொசிஷனை எப்படி சொல்லுவோம் அப்படின்னா லீனியர் வெலாசிட்டியில இது ஒரு டேபிள் மாதிரி போட்டுக்கோங்க ஓகே இப்போ பொசிஷன் ஃபர்ஸ்ட் அண்ட் ரொட்டேஷனல் மோஷன் அப்போ பொசிஷன் ஃபர்ஸ்ட் பொசிஷனை வந்து லீனியர் மோஷன்ல எப்படி சொல்லுவோம் எக்ஸ் அப்படின்னு சொல்லுவோமா ஓகேவா இந்த பொசிஷன்ல இருந்து இந்த பாயிண்ட்ல இருந்து இந்த பாயிண்ட் வரைக்கும் மூவ் ஆயிருக்கு அப்ப இதனுடைய டிஸ்பிளேஸ்மெண்ட் என்னன்னு சொல்றோம் எக்ஸ் அப்படின்னு சொல்றோம் அதே ரொட்டேஷனல் மோஷன்ல இங்க ஸ்டார்ட் ஆகி இங்க இருந்து இங்க வரைக்கும் முடிஞ்சிருக்கு அப்போ இது என்ன ஆகுது இப்படி இந்த ஆங்கிள் இப்படி சுத்தி ஒரு ஆங்கிள் வருது அப்ப அது என்னன்னு சொல்லுவோம் தீட்டா அப்படின்னு சொல்லுவோமா ஓகே சோ இது பொசிஷன் டிஸ்பிளேஸ்மெண்ட் பத்தி சொல்லும்போது டெல் எக்ஸ் ஆமா அப்ப இங்க என்னவா இருக்கும் டெல் தீட்டாவாக இருக்கும் ஓகேவா டிஃபரன்ஸ் பிட்வீன் த லீனியர் மோஷன் அண்ட் தி ரொட்டேஷனல் மோஷன்ல அடுத்தது வெலாசிட்டி இது ரொம்ப முக்கியமான டேபிள் ஆக்சுவலா இதை நீங்க பண்ணணும் பட் ஸ்டில் நான் உங்களுக்கு செய்து கொடுக்குறேன் பாத்துக்கோங்க ஓகே சோ வெலாசிட்டி v is equal to change in displacement in by change in time அது இங்க என்னவா இருக்கும் ஒமேகா இது என்னவா இருக்கும் ஆங்குலர் வெலாசிட்டியா இருக்கும் இது லீனியர் வெலாசிட்டி அது ஆங்குலர் வெலாசிட்டி ஒமேகா அப்ப என்னவா இருக்கும் d theta by dt ஓகே சேஞ்ச் இன் ஆங்கிள் பை சேஞ்ச் இன் டைம் ஓகேவா அடுத்தது ஆக்சலரேஷன் அப்ப இது என்னன்னு சொல்லுவோம் a dv by dt அப்படின்னு சொல்லுவோம் இது என்னன்னு சொல்லுவோம் ஆங்குலர் ஆக்சலரேஷன் இஸ் ஆல்பாவை எப்படி சொல்லுவோம் d omega by dt சேஞ்ச் இன் ஆங்குலர் வெலாசிட்டி பை சேஞ்ச் இன் டைம் அடுத்தது ஈக்குவேஷன்ஸ் ஆஃப் மோஷன்ஸ் எழுதலாமா லீனியர் மோஷனுக்கு ஈக்குவேஷன்ஸ் ஆஃப் மோஷன்ஸ் எழுதணும் அப்படின்னா எப்படி எழுதலாம் v is equal to v naught plus at ஏங்கிறது இங்க என்னது ஆக்சலரேஷன் x is equal to x naught plus v naught t plus half into at x into v naught t அப்படிங்கிறது என்னுடைய u naught கரெக்டா அடுத்தது v square minus v naught square is equal to 2ax ஒன்னும் இல்ல அது அந்த டேர்ம்ஸை ரீப்ளேஸ் பண்ணி எழுதியிருக்கேன் அவ்வளவுதான் xங்கிறது புது பொசிஷன் the new position அதாவது நியூ பொசிஷன் அண்ட் எக்ஸ் நாட்ங்கிறது என்னுடைய இனிஷியல் பொசிஷன் அண்ட் ஃபைனல் பொசிஷன் எக்ஸ் நாட் இனிஷியல் பொசிஷன் அண்ட் எக்ஸ் இஸ் மை ஃபைனல் பொசிஷன் இதே இங்க எழுதலாமா ஒமேகா இஸ் ஈக்குவல் டு ஒமேகா பிளஸ் ஆல்ஃபா டி ஏ வர்ற இடத்துல ஆல்ஃபா எழுதணும் பி வர்ற இடத்துல ஒமேகா எழுதணும் வி நாட் வர்ற இடத்துல ஒமேகா நாட் எழுதணும் அவ்வளவுதான் அண்ட் தீட்டா இஸ் ஈக்குவல் டு தீட்டா நாட் பிளஸ் ஒமேகா நாட் பிளஸ் ஹாஃப் ஆல்ஃபா டி ஸ்கொயர் ஒன்றும் இல்லைங்க ஆல்ஃபா ஏக்கு பதிலாக ஆல்ஃபா போடுங்க அண்ட் ஒமேகா ஸ்கொயர் என்னவாகும் ஒமேகா ஸ்கொயர் மைனஸ் ஒமேகா நாட் ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு மைனஸ் ஒமேகா நாட் ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு 2 ஆல்ஃபா தீட்டா ஓகே அடுத்தது இங்கே மாஸை பற்றி பேசும்போது லீனியர் மோஷனில் வில் ஸ்பீக் அபவுட் மாஸ் கேபிட்டல் எம் இங்கே மாஸ்க்கு அனலாகியான விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா மொமெண்ட் ஆஃப் இனர்ஷியா ஐ மாஸ்க்கு அனலாகஸான விஷயம் வந்து ஆங்குலர் மொமெண்டம்ல மொமெண்ட் ஆஃப் இனர்ஷியா ஐ அண்ட் இங்கே ஃபோர்ஸ் பற்றி நம்ம பேசும்போது எஃப் இஸ் ஈக்குவல் டு எம்ஏ அதே ஃபோர்ஸ் இங்கே என்னவா இருக்கும் அப்படின்னா டார்க் த ஃபோர்ஸ் தட் இஸ் யூஸ்டு டு
மேக் த பாடி டு ரொட்டேட் என்னன்னு சொல்லுவோம் அப்படின்னா டார்க். அப்போ டார்க் இஸ் ஈக்குவல் டு டார்க் எப்படி ரெப்ரசென்ட் பண்ணுவோம் அப்படின்னா டோ அப்படின்னு ரெப்ரசென்ட் பண்ணுவோம். டோ இஸ் ஈக்குவல் டு ஐ இன்டூ ஆல்ஃபா. ஏன்னா நம்ம இங்க இதுக்கு அப்படியே ரீப்ளேஸ் பண்ணலாமா? எம்ங்கிறது மாஸ். மாஸ்க்கு அனலாகஸா இங்க என்ன சொல்லியிருக்கோம்? ஐ சொல்லியிருக்கோம். அப்போ ஐ இன்டூ ஏக்கு பதிலாக நம்ம என்ன சொல்லலாம்? ஆல்ஃபா. அடுத்தது ஒர்க் டன். ஒர்க் டன் இதெல்லாம் நீங்களே எழுதுங்க பார்ப்போம். ஒர்க் டன், கைனீட்டிக் எனர்ஜி, பவர் அண்ட் மொமெண்டம். எக்ஸாம்பிள்ஸ்க்கு அனலாகிஸ் எல்லாம் கொடுத்துட்டேன். இதுக்கு எழுதுங்க பார்ப்போம். ஆமாம், எஃப் ஒர்க் டன் வந்து எஃப் இன்டூ டெல் எக்ஸ். அதை இங்கே நம்ம போடும்போது என்னன்னு போடுவோம்? டவ் இன்டூ டி டீட்டா அப்படின்னு போடுவோம். கரெக்டா? அடுத்தது கைனடிக் எனர்ஜி என்னவா இருக்கும்? ஹாஃப் எம் வி ஸ்கொயராக இருக்கும். அதை இங்கே எழுதும்போது ஹாஃப் ஐ ஒமேகா ஸ்கொயர், ஹாஃப் ஐ ஒமேகா ஸ்கொயர். அடுத்தது பவர். இல்லை ரெண்டு ஃபார்முலா இருக்குல்ல, ஒர்க் டன் பை டைம், அப்படி இல்லைனா ஃபோர்ஸ் இன்டூ வெலாசிட்டின்னு ஒரு ஃபார்முலா சொல்லுவோம். பவர் இஸ் ஈக்குவல் டு, அப்போ ஃபோர்ஸ் இன்டூ வெலாசிட்டி. இங்கே என்ன சொல்லலாம்? ஃபோர்ஸுக்கு பதிலாக டவ் சொல்லலாம், அண்ட் வெலாசிட்டிக்கு பதிலாக ஒமேகா சொல்லலாம். லீனியர் வெலாசிட்டிக்கு பதிலாக. லீனியர் மொமெண்டம் என்ன சொல்லுவோம்? இங்கே எம் இன்டூ வி. இங்கே என்ன சொல்லுவோம்? எம்முக்கு பதிலாக ஐ சொல்லுவோம், அண்ட் விக்கு பதிலாக ஒமேகா. ஓகேவா? கிளியரா இருக்கீங்களா?